எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் 7 வகையான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி, பரோட்டா இதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக இருக்கும் அந்த சைட் டிஷ்ஷஸ். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உருளைக்கிழங்கு கிரேவி. உருளைக்கிழங்குல கிரேவி பண்ணி சப்பாத்திக்கு சாப்பிட்றது மாதிரி வரவே வராது. செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அதில் சீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு சாட்டே பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஆனியனையும் நம்ம கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அரைச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன். இதில் அரைச்சி சேர்த்தா இன்னுமே நல்லாயிருக்கும். தக்காளியோடு சேர்த்து சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கொரியாண்டர் பவுடர், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து தக்காளியும் குக் ஆகும்போது நல்லா அந்த ஸ்பைசஸ்லாம் பிளெண்ட் ஆகிருக்கும் ரெசிப்பியில். ஸோ இது எப்படியும் ஒரு 4 மினிட்ஸ் to 5 மினிட்ஸ் குக் பண்ணணும். ஸோ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வெந்து மசிச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வாட்டர் சேர்த்துக்கிறேன். வாட்டர் சேர்த்துட்டு ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்றேன். 10 மினிட்ஸ் கழித்து கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்ட சூப்பரான ஆலு கிரேவி ரெடி. சப்பாத்திக்கு சூப்பர் டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த கிரேவி தாபாவில் செய்கிற டால். தாபாவில் டால் செம்ம டெலிஷியஸாக இருக்கும். ஸோ இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். குக்கரில் நான் பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், பசிப்பருப்பு. ஸோ அதை ஒரு விசிலுக்கு நான் குக் பண்ணிக்க போகிறேன். அதில் மஞ்சள், பெருங்காயம்லாம் சேர்த்து ஒரு விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கடாயில் நெய் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்க்குறேன். சூடானோன்னு சீரகம் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பூண்டு. இதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயமும் நல்லா குக் ஆகணுங்க. வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ தக்காளியும் கல்லுப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், மஞ்சள், காஷ்மீரி சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வாட்டர் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குக் ஆகணும், நல்லா மசிக்கிற அளவு குக் ஆகணும். ஸோ தக்காளி பாருங்கள் சூப்பராக குக் ஆகிடுச்சு. மசிச்சோடனே ஈஸியாக மசிஞ்சிடுது. இப்போ இதில் குக் பண்ண பார்த்திங்களா பாசிப்பருப்பு, அதை சேர்த்துக்கிறேன். அதோட கண்டிப்பாக வாட்டர் சேர்க்கணும், ரொம்ப திக்காக இருக்கும். நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, கஸ்தூரி மேத்தி இதையும் சேர்த்து இன்னும் ஃபர்தராக 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ இதுக்கு தாளிப்பு பண்ண போகிறேன். நெய்யில் சீரகம் சேர்க்குறேன், பெருங்காயம் சேர்க்குறேன், காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். இதுதான் இந்த டாபா ஸ்டைலில் அந்த ஒரு ஃப்ரை வரத்துக்கு இதுதான் காரணம். அதுக்கப்புறம் சில்லி பவுடரை டைரெக்டாக ஆயிலில் சேர்க்குறேன். அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ். இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா குக் பண்ணிக்கணும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸு குக் பண்ணாலே இது போதும். எண்ணெயில் டைரெக்டாக குக் பண்ணுறோம். இப்போ டாலில் சேர்க்கும் போது தான் அப்படியே அந்த எக்ஸாக்ட் டாபா ஃப்ரை டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும்.
சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் சப்பாத்திக்கு. அடுத்தது முட்டை கீமா மசாலா. முட்டை கீமா மசாலா ஒரு திக்கான ஒரு கிரேவி டிஷ்ஷு, ரொம்ப யம்மியாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ கடாயில் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஆயிலில் பச்சை மிளகாய் பேஸ்ட்டும் இஞ்சி பூண்டு விழுதும் வந்து சேர்த்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அதையும் அரைச்சி கூட அப்படியே கூட சேர்த்துக்கலாம், இப்படி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆயிலே வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயிலே வந்து இது வந்து இந்த ஃப்ளேவர்லாம் சூப்பராக இறங்கும், செமையாக இருக்கும். இதை வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நம்ம குக் பண்ணிக்கணும். 1 மினிட்க்கு அப்புறம் நல்ல பொடுசாக நறுக்குனா வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதுவும் வந்து நல்லா குக் ஆகணுங்க. ஸோ நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ண விடணும். ஸோ வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. நல்ல மசிச்ச ஃபுட் ப்ராசஸரில் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நல்ல குட்டி குட்டியாக பயங்கர குட்டியாக வந்து நறுக்குன்னு தக்காளியை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து மசிச்சு கூட சேர்த்துக்கலாம். இதில் கல்லுப்பு சேர்த்து தக்காளியை வந்து நல்லா குக் பண்ணிக்கணும். இப்போ தக்காளி வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு குக் ஆகிடுச்சு, ஒரு 3 மினிட்ஸ்க்கு குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து மசாலா பொடியெலாம் வந்து சேர்க்க போகிறோம். இதில் சில்லி பவுடர் சேர்க்குறேன், கொரியாண்டர் பவுடர் சேர்க்குறேன், கரம் மசாலா சேர்க்குறேன், மஞ்சள், பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபர்தராக இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணோம். நீங்கள் வந்து நான்ஸ்டிக்கில் செய்கிறீங்கன்னா வாட்டர் ஆட் பண்ண வேணாம். இந்த மாதிரி கடாயில் செய்கிறீங்கன்னா லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா தீஞ்சிரும். ஏன்னா 5 நிமிஷத்துக்கு வந்து நம்ம குக் பண்ண விட போகிறோம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக எல்லாமே குக் ஆகிடுச்சு. இப்போ முட்டையை வந்து நான் உடச்சி ஊற்ற போகிறேன். முட்டையை வந்து உடைச்சாச்சு. இப்போது இதை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் ஆகிட்ட அப்புறம் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ண போகிறேன், லைட்டாக தான். இப்போ மிக்ஸ் பண்ணி இன்னும் ஃபர்தராக ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்படியே குக் பண்ண விட்டுற போகிறேன். இப்போ 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போவும் வந்து லைட்டாக தான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ திருப்பியுமே வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த டைம் வந்து பிக் சங்க்ஸை வந்து நல்லா உடச்சி பண்ண போகிறேன். இன்னும் ஃபர்தராக 5 மினிட்ஸ் குக் பண்ணிட்ட அப்புறம் மேலே கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒன்று மிக்ஸ் பண்ணால் முட்டை கீமா மசாலா ரெடி. ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் இந்த எக் டிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது கோபி கிரேவி. சப்பாத்திக்கு கோபி இன்னொரு ஃபேவரட்டான ஒரு வெஜிடபிள். கோபி மசாலா, கோபி கிரேவி எல்லாமே சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு. இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். மசாலா வந்து அரைச்சிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஆனியன், தக்காளி, கேஷ்யூநட், இது எல்லாத்தையுமே வந்து காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா குக் பண்ணிக்கணும். பாருங்கள், சூப்பராக வந்து குக் ஆகிடுச்சு எல்லாமே. இதை வந்து நான் நல்லா மையாக அரைச்சிக்க போகிறேன். இப்போது அதே கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் வந்து கோபியை வந்து நான் இந்த கோபி பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் வந்து ஒரு தடவை ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்த கோபி, அப்படியே டைரெக்டாக கோபி குக் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ஆனியன்ன்ற ஆயில் சேர்த்து மஞ்சள் சேர்த்து கோபியை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து கோபி மசாலா செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த ஒரு ரோஸ்ட் லேயர் வந்து கோபியில் ஃபார்ம் ஆகணும். ஸோ ரோஸ்ட் பண்ணியாச்சு. திருப்பியும் அந்த அதே கடாயில் ஆயில் வந்து நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. அதில் பட்டை சேர்க்குறேன், பிரிஞ்சி இலை, சீரகம், அப்புறம் அரைச்சோம் இல்லைங்களா அந்த விழுது வெங்காயம் தக்காளி அதெல்லாம், அதை வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆயிலில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இது வந்து ஆயிலில் நம்ம ஸ்பைசஸோடு குக் பண்ண போகிறோம்.
சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, உப்பு, இது எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா குக் பண்ண போகிறோம். எப்படியும் வந்து ஒரு 5 மினிட்ஸாவது இதை குக் பண்ணோம். ஸோ 5 மினிட்ஸ் சூப்பராக குக் ஆகிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது மிக்சியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிரேவியை தண்ணி போட்டு எடுத்து அதில் ஆட் பண்ணிவிட்டேன். இன்னுமே ஃபர்தராக வாட்டர் போட்டுட்டு ரோஸ்ட் பண்ண கோபியை அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடணும். 3 மினிட்ஸ் கழித்து கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். ஸோ இது வந்து ஃபர்தராக இன்னும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணலாம். சூப்பரான கோபி கிரேவி, கோபி மசாலா வந்து ரெடி. இது சப்பாத்திக்கு ஒரு யம்மியான சைட் டிஷ்ஷு. கோபி வந்து பக்காவான சைட் டிஷ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஹோட்டலில் செய்கிற மாதிரியே வந்து வெஜிடபிள் குருமா. வெஜ் குருமா தான் வந்து இன்னொரு ஆசம் சைட் டிஷ் இல்லையா சப்பாத்திக்கு. சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த டெலிஷியஸான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் வந்து கல்பாசி, ஸ்டார் அனீஸ், அப்புறம் வெங்காயம், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். ஸோ வெங்காயம் சூப்பராக ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி சேர்க்குறேன். தக்காளியோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து குக் பண்ண போகிறேன். தக்காளி வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆகிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து மசாலா பொடியெலாம் சேர்க்க போகிறேன். சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, உப்பு. இப்போது இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வாட்டர் சேர்த்து இதை எல்லாத்தையும் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்க போகிறோம். ஸோ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ காய்கறிலாம் நான் சேர்க்குறேன். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். கோபி கூட சேர்ப்பாங்க, சோயா சேர்ப்பாங்க, பட்டாணி. ஸோ உங்கள் ஃபேவரட் வெஜிடபிள் எதுவோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய், துருவின தேங்காவை நல்லா அரைச்சிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். அதோட தண்ணி வந்து சேர்த்துட்டு இதில் வந்து உப்பு இருக்கா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துட்டு இதை வந்து நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்தா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யம்மியாக இருக்கும். அடுத்தது ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி கடாய் மஷ்ரூம் காளான், செம்ம டெலிஷியஸான ஒரு இன்க்ரீடியண்ட். சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து நான் காமிச்சிட்ருக்கேன். இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் மஷ்ரூமை வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை வந்து ஒரு 3-4 தடவையாவது வாஷ் பண்ணிக்கணும், ஏன்னா பயங்கர அழுக்கு இருக்கும். ஸோ நல்ல க்ளீனாக வாட்டர் வர வரைக்கும் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு. சரி, இந்த மாதிரி தான் நான் வந்து கடாய் மஷ்ரூமை வந்து கட் பண்ண போகிறேன். நல்ல பிக் சங்க்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது கடாயில் வந்து ஆயில் சேர்க்குறேன். ஆயிலில் வந்து சீரகம் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் நல்ல குட்டி குட்டியாக நறுக்குன வெங்காயம் சேர்க்குறேன். இதை வந்து நம்ம ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், சூப்பராக ப்ரௌன் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன்.
இஞ்சி பூண்டு விழுது வந்து அந்த பச்சை வாசனை வரைக்கும் குக் பண்ணிக்கணும். ஸோ தீஞ்சு போயிடோன்னே நான் வந்து கொஞ்சம் வாட்டர் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கேப்சிகம் சேர்க்குறேன். கேப்சிகம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிட்ட அப்புறம் அரைச்ச தக்காளி விழுது சேர்க்குறேன். இப்போ தக்காளி விழுது ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணோம். குக் பண்ணிட்ட அப்புறம் அதில் வந்து மஞ்சள், சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கரம் மசாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ்சரை வந்து நம்ம ஒரு 2-3 கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா கொதிக்க விடணும். மசாலா எல்லாமே குக் ஆகணும். அதோட கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் காளான் சேர்த்துக்கிறேன். ஸோ காளான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து கஸ்தூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி கையில் வந்து க்ரஷ் பண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதை ஃபர்தராக நம்ம இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணால் சூப்பரான கடாய் மஷ்ரூம் ரெடி. இது வந்து மேலே வந்து லைட்டாக வெண்ணெய் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணும்போது வெண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இன்னொரு காளான் ரெசிபி, காளான் பட்டாணி மசாலா. இதுவும் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செமையான ஒரு திக்கான ஒரு காம்பினேஷன். ஸோ இதுக்கு வந்து நான் மஷ்ரூமை வந்து ஃபஸ்ட்டு சாட்டே பண்ணிக்க போகிறேன். ஸோ கடாயில் எண்ணெய் போட்டு மஷ்ரூம் வந்து ஹை ஹீட்டில் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்படி குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே இதில் வந்து அந்த வாட்டர்லாம் இருக்குது பார்த்திங்களா, வாட்டர் அதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். மஷ்ரூமோட வாட்டர். இப்போ இந்த கடாயில் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயிலில் ஜீரகம் சேர்க்குறேன், வெங்காயம் சேர்க்குறேன், இதை வந்து நம்ம வெங்காயம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் சேர்க்குறேன். வெங்காயம் வந்து குக் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுதும் தக்காளியும் சேர்க்குறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ அதுக்கு எப்படியும் வந்து ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடும். தக்காளி வந்து நம்ம மசாலா பவுடரோடு குக் பண்ண போகிறோம். ஸோ சில்லி பவுடர், அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, ஜீரா பவுடர், உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஃபர்தராக இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி இது எல்லாத்தையுமே வந்து வாட்டர் சேர்த்து குக் பண்ணிக்க போகிறோம். இல்லைனா தீஞ்சு போயிடும். இதோட அந்த மஷ்ரூம் வாட்டரையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ 5 மினிட்ஸாக குக் ஆகிட்ருக்கு. எல்லாமே தக்காளியும் மசாலா எல்லாமே சூப்பராக குக் ஆகிடுச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து ஒரு வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. தயிர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பட்டாணியும் மஷ்ரூமும் சேர்த்துடணும். இதில் வந்து இப்போது தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஃபர்தராக ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட அப்புறம் லைட்டாக வந்து கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஃபர்தராக ஒரு 1 to 2 மினிட்ஸ் குக் பண்ணால் சூப்பரான மஷ்ரூம் பட்டாணி கிரேவி ஒரு மஷ்ரூம் பட்டாணி மசாலா ரெடி. ரொம்ப ஹோட்டலில் செய்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் சப்பாத்திக்கு. ஸோ இது தாங்க 7 வகையான சப்பாத்தி பரோட்டாக்கு
ஃபுல்காக்கும் வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷஸ். ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.